அகத்தியர் கிட்டத்தட்ட உச்சக்கட்ட சோதனை. வா முடிஞ்சா வா வந்து பாரு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு சோதனை கொடுப்பாரு. நம்மளோட டாக்குமெண்ட்ஸ்லாம் வெரிஃபை பண்ணிட்டு இங்கேருந்து நம்மளோட பயணத்தை வந்து ஆரம்பிக்க போகிறோம். 48 கிலோமீட்டர் இந்த மொத்த காட்டுக்குள்ள நம்ம பயணமாக வந்து போயிட்டு வர போகிறோம். முழுக்க கேரளா. இப்போ இதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து போகிறோம். பாதையே தெரியல, இதுக்கு மேலே தான் இப்போ போகணும். யானையோட காடி தரம் ஒரு ஏத்தமா ஏறிட்டே இருக்குங்க. ஆனா வியூவை பாருங்க மேல. உங்களுக்கு தெரியுதா? அட்டைப்பூச்சி இப்போ என்னை கடிச்சிக்கிட்டு இருக்கு. நான் அப்படி பிடிச்சி புடுங்க கூடாது. அதுதான் அங்க உச்சிக்கு தான் அகத்தியர் வந்து இங்கதான் இருக்கு. இந்த இடத்துல தான் இருக்காரு. எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் கருணா. இந்த வீடியோவில் நாம எல்லாரும் கேட்டுட்டு இருந்த நம்ம சித்தர்களின் முதன்மையான சித்தர் அகத்தியர் இருக்கக்கூடிய அகத்தியர் மலையை போய் பார்க்க போறோங்க. இந்த மலையை பொதிகை மலை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த மலை நம்ம தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து அமைஞ்சிருக்குங்க. ஆனால் இந்த மலைக்கு நம்ம தமிழ்நாடு வழியாக ஏற முடியாது. நம்ம கேரளா வழியாக தான் இந்த மலைக்கு மேலே போய் அகத்தியரை பார்க்க முடியும். மொத்தம் இந்த பயணம் 3 நாட்கள். முதல் நாள் வந்து 14 கிலோமீட்டர் போய் காட்டுக்குள்ளே தங்கிடுவோம். அடுத்த நாள் 6 கிலோமீட்டர் மேலே ஏறி போய் அகத்தியரை பார்த்துட்டு வந்து திரும்ப மறுபடியும் அதே கேம்பில் தங்கிடுவோம். 3ஆவது நாள் திரும்ப இறங்கி கீழே வந்து வந்துடுவோம். இந்த மலைக்கு போகணும் அப்படின்னா நாம கேரளாவில் திருவனந்தபுரம் வந்து வந்துடணும். இந்த மலை ஏறதுக்கான பாயிண்ட் வந்து போனக்காடு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த போனக்காடுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊர் விதுரா அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு. அங்கே தான் தங்குறது. கொஞ்சம் பெரிய ஊர், சரிங்களா? அங்கே வந்து தங்கிக்கலாம். நாங்க முதல் நாளே அங்க போய் வந்து தங்கிட்டோங்க. அடுத்த நாள் காலையில வனத்துறையோட அடிவாரத்துக்கு நாங்க போனோம். கன்னித்தடம் அப்படிங்கிற ஒரு இடத்துல, அதாவது போனக்காடு தான் நமக்கு ஏறதுக்கான முதல் என்ட்ரி பாயிண்ட். ஆனா அதுக்கு 10 கிலோமீட்டருக்கு முன்னாடியே நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வெரிஃபை வந்து பண்ணுவாங்க. அதெல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு மேல வந்து அனுமதிப்பாங்க 10 கிலோமீட்டர். இப்போ நம்ம நீங்க பஸ்ல வேன்ல எதுல வந்தாலும் இந்த இடத்துல வந்து நிப்பாட்டிடுவாங்க. இங்க வந்து போர்டு இருக்கும். அகத்தியர் கூடம் 22 கிலோமீட்டர். அதாவது மேல அகத்தியர் இருக்கிற இடத்துக்கு 22 கிலோமீட்டர் வந்து போகணும். நம்ம வந்து இன்னும் 2.5 கிலோமீட்டர் போனோம்னா அந்த பேஸ் கேம்புக்கு வந்து போயிட முடியுங்க. வாங்க போலாம். இந்த அகத்தியர் மலைக்கு 2 சீசனில் வந்து மேலே போகலாம். அதாவது ஒன்று சீசன், இன்னொன்று ஆஃப் சீசன். நாங்கள் ஆஃப் சீசன் வந்து போனோம். அதாவது இந்த அக்டோபர் மாதம். இதில் ஒரு ஆளுக்கு போகிறதுக்கு 4000 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் சீசனில் போனீங்கன்னா 2500 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த 4000 ரூபாவில் மேலே நைட்டு டின்னரு, அடுத்த நாளுக்கு 2வது நாளைக்கான ஃபுட்டு, 3வது நாளைக்கான ஃபுட்டும் கொடுத்துருவாங்க. நம்ம போகிற வழியிலேயே இங்கே ஒரு ஹோட்டல் வந்து இருக்குங்க. இந்த ஹோட்டலில் நாம் முதல் நாளைக்கான லஞ்சை வந்து வாங்கிக்கணும். ஏன்னா நமக்கு இந்த கட்டணத்தில் முதல் நாள் டின்னர் மட்டும் தான் அவங்க வந்து கொடுப்பாங்க. அது நமக்கு மேலே ஏறி போகிற வரைக்கும் நமக்கு தாங்கணும். அதனால் இங்கே நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்டு லஞ்சை இங்கேயே வந்து வாங்கிக்கலாம். இந்த அகத்தியர் மலைக்கு இந்திய குடிமகன்கள் மட்டும்தான் அனுமதிக்க வந்து படுறாங்க. இதுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் வந்து இருக்குங்க இந்த மலை ஏறதுக்கு. ஏன்னா இது சாதாரண மலை கிடையாது. இதுக்கு நிறைய டாக்குமெண்ட்ஸும் வந்து வேணும். கண்டிப்பா மருத்துவ சான்றிதழ், அதாவது மெடிக்கல் சர்டிபிகேட் வந்து இதுக்கு வேணும். அது மட்டும் இல்ல, இதுக்கு ஒரு அஃபிடவிட் வச்சிருக்காங்க, இதுக்கு வந்து ஒரு டிக்ளரேஷன் வச்சிருக்காங்க. இது எல்லாமே நம்ம ஃபில் பண்ணி அங்க இருக்கிற ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்கிட்ட கொடுப்போம். நீங்க பாத்தீங்கன்னா நான் கொடுத்துட்டு இருப்பேன். அவங்க அதெல்லாம் செக் பண்ணிட்டு நம்மளோட ஒரிஜினல் ஆதார் கார்டு செக் பண்ணுவாங்க. கட்டாயம் அது நீங்க கட்டாயம் வச்சிருக்கணும், இல்லைன்னா திரும்பி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. நம்ம ஒரிஜினல் ஆதார் கார்டெல்லாம் காமிச்சு எல்லா டாக்குமெண்ட் ஓகேவா இருக்கான்னு வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளை வந்து மேலே ஏறதுக்கு அனுமதிப்பாங்க. இந்த மலை ஏறப்ப நமக்கு நிறைய அளவில் அட்டைப்பூச்சிகள் வந்து இருக்குங்க. அதை தவிர்க்கிறதுக்காக நாங்க வேப்ப எண்ணெய் எடுத்துட்டு வந்தோம். அட்டைப்பூச்சியை தவிர்க்கிறதுக்கு வேப்ப எண்ணெய் பயன்படுத்தலாம், டெட்டால் பயன்படுத்தலாம், உப்பு பயன்படுத்தலாம். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் காசு அதிகமாக இருக்கு அப்படின்னா நீங்க லீச் சாக்ஸ், அதாவது அட்டைப்பூச்சிக்கான தனியாக சாக்ஸே வந்து விற்கிறாங்க. வந்து ஒன்று வந்து 1000 ரூபா வந்து வரும். பட் அதெல்லாம் தேவையில்லைன்னா நீங்கள் ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு வேப்பெண்ணை வாங்கிட்டீங்கன்னா அதுவே வந்து போதும். நிறைய பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸாகவும் குரூப்பாகவும் ஃபேமிலியாகவும் காரில் வந்து வந்திருக்காங்க. இங்கே கார் பார்க்கிங்கான வசதியும் சின்ன அளவில் இருக்குங்க. இதுதாங்க பேஸ் கேம்ப்பு. நம்ம இங்கே தான் வந்து நம்மளோட டாக்குமெண்ட்ஸ்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு இங்கேருந்து நம்மளோட பயணத்தை வந்து ஆரம்பிக்க போகிறோம். போகிறதுக்கு முன்னாடியே அகத்திய மாமுனி வந்து இருக்கிறாரு 2 பக்கமும். வாங்க உள்ள போகலாம். നമുക്ക് നിങ്ങൾ പോകുന്ന സ്ഥലത്തിന്റെ പ്രാധാന്യത്തെ കുറിച്ച് അറിയാമല്ലോ. വളരെ ഇന്റീരിയർ ഫോറസ്റ്റ് ആണ്, ഡെൻസ് ഫോറസ്റ്റ് ആണ്, അല്ലേ? വളരെ പാരിസ്ഥിതികമായിട്ട് വളരെ പ്രാധാന്യമുള്ള ഒരു സ്ഥലത്തേക്കാണ് നിങ്ങൾ പോകുന്നത്. അവിടെ പിന്നെ ഇഷ്ടംപോലെ വന്യമൃഗങ്ങളുണ്ട്,
കാലാവസ്ഥയ്ക്ക് വ്യതിയാനങ്ങൾ എപ്പോൾ വേണം സംഭവിക്കാം. മഴയുണ്ട്, എപ്പോൾ ശക്തമായ മഴ വരാം, കാറ്റ് വരാം, മൂടൽമഞ്ഞ് വരാം, പല കാലാവസ്ഥാ വ്യതിയാനങ്ങൾ വരാൻ സാധ്യതയുണ്ട്. അപ്പൊ നിങ്ങൾ പോകുമ്പോൾ വളരെ സൂക്ഷിച്ച് പിന്നെ വന്യമൃഗങ്ങളെ ഒന്നും നിങ്ങൾ ശല്യം ചെയ്ത പോക, അവർ നിങ്ങളെയും ശല്യം ചെയ്യാതിരിക്കും. അതിനുവേണ്ടിയാണ് ഞങ്ങൾ നിങ്ങളെ കൂടെ ട്രെയിൻഡ് ആയിട്ടുള്ള എക്സ്പീരിയൻസ് ആയിട്ടുള്ള തനത് നാട്ടുകാരും സെറ്റിൽമെന്റ് ട്രൈബൽ ആയിട്ടുള്ള ഗൈഡുകളാണ് നിങ്ങളെ കൂടെ വിടുന്നത്. അവര് ഈ വനത്തിനെ കുറിച്ചും എല്ലാത്തിനെ കുറിച്ചും അവര് നല്ല അനുഭവ എക്സ്പീരിയൻസ്ഡ് ആണ്. അപ്പൊ നിങ്ങൾ പോകുമ്പോൾ അവര് പറയുന്ന നിർദ്ദേശങ്ങൾ നിങ്ങൾ കേൾക്കുക. അത് നിങ്ങളുടെ സുരക്ഷിതത്വത്തിന് വേണ്ടിയാണ്, അല്ലേ? നമ്മൾ കാട് കാണാൻ ട്രക്കിങ്ങിന് പോകുമ്പോൾ ഫസ്റ്റ് ഇമ്പോർട്ടൻസ് നമ്മുടെ സുരക്ഷയാണ്. അതിന് നിങ്ങൾ அவரு പറയുന്നത് கൃത്യமாയിട്ട് கேட்டு அவரோட நிர்தேசங்கள் அனுசரிச்சு போக. நம்ம முடிச்ச உடனே நேம் வந்து கால் பண்றாங்க. நேம் கால் பண்ணி இங்க பிளாஸ்டிக் ஏதாவது இருந்தா வந்து செக் பண்றாங்க. பிளாஸ்டிக் இருந்துச்சுன்னா ஒரு குரூப்புக்கு 5 பொருள் வரைக்கும் 200 ரூபா வந்து சார்ஜ் பண்றாங்க. இங்க பாருங்க பாருங்க, இதுக்கு வந்து சார்ஜ் பண்றாங்க. இங்க சார்ஜ் பண்ணிட்டு இங்க வந்து நமக்கு கேட் பாஸ் வந்து கொடுக்குறாங்க. இந்த கேட் பாஸை வாங்கிட்டு தான் நம்ம இதுக்குள்ள வந்து போகணுங்க. நம்மளுடைய பயணம் தொடங்கிருச்சுங்க. அகத்தியர் மலையை நோக்கி அகத்தியரை பார்க்கறதுக்கு போய்கிட்டு இருக்கோம். இப்போது நம்ம கிட்டத்தட்ட பக்கத்தில் நியர்பை கிராமத்தில் இருந்து ஒரு 20 கிலோமீட்டருக்கு மேலே வந்து வந்தோம் அப்படின்னா இங்கேருந்து நம்ம பயணத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி நமக்கு இங்கே வந்து ரெஸ்ட் ரூம் வந்து வச்சுருக்குறாங்க. நம்ம இந்த ரெஸ்ட் ரூம்லாம் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் மேலே ஏற ஆரம்பிக்கலாங்க. இங்கே பாருங்க, இந்த காட்டோட அமைதி. அங்கே கைடு வந்துட்டுருக்குறாங்க. பூச்சி ஏறிடுச்சு. இன்றைக்கி நம்ம குரூப்பில் வந்து 7 பேர் வந்து போகிறோங்க. 7 பேருக்கு ஒரு கைடு. நம்மளுடைய பயணத்தை 9 மணி 40 நிமிடத்துக்கு ஆரம்பிச்சிருக்கிறோம். இன்றைய பயணம் 14 கிலோமீட்டர் நம்ம போய் இதோட அடிவாரத்தை அங்கே இருக்கிற கேம்பை வந்து பேஸ் கேம்ப், அந்த கேம்பை நம்ம அடையணும். அங்கே இன்றைக்கி நம்ம நைட் ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு தான் அகத்தியரை போய் தரிசனம் பண்ண போகிறோம். வந்து 110 பேர் இருக்காங்க நீங்க வந்ததுல. 110 பேரு. அப்போ கைட வந்து அவங்க கவுண்ட் பண்ணுவாங்க. கைட கவுண்ட் பண்ணி ஒரு ஆளுக்கு இத்தனை பேருன்னு சொல்லி விட்டுருவாங்க. நீங்க எத்தனை வருஷமா கைடா இருக்கீங்க? நான் இப்ப இதுல வந்து 3 வருஷமா தான். ஆனா இடம் வந்து இதே தான். இதுதான். நீங்க சொந்த ஊர் போனக்காடு தான்? போனக்காடு தான். நீங்க நம்ம மொத்தம் எத்தனை கிலோமீட்டர் போறோம்? இன்னைக்கு வந்து நம்ம கரெக்டா 14 கிலோமீட்டர் போகும். 14 கிலோமீட்டர். நாளைக்கு அங்க இருந்து 14 கிலோமீட்டர் போயிருக்கும். அங்க இருந்து போனக்காட்டுல இருந்து 14, அங்க இருந்து நாளைக்கு 6 கிலோமீட்டர். நாளைக்கு 6 கிலோமீட்டர். இன்னைக்கு இந்த எத்தனை மணிக்கு நம்ம ரீச் ஆகும்? இன்னைக்கு வந்து நீங்க நடக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டா 3 மணிக்கு ரீச் ஆயிடலாம். 3 மணிக்கு ரீச் ஆயிடலாம், போயிடலாம். ஆனா நீங்க போட்டோ பிடிப்பீங்க, குளிச்சுப்பீங்க. வந்து டைம் வேஸ்ட் பண்ணா கொஞ்சம் லேட் ஆகும். தண்ணி வருதா? தண்ணி எல்லாம் இருக்கு. பயங்கரமான மழை. இன்னைக்கு மழை பெய்யுமா? மழை பெஞ்சா எப்படி? மழை பெஞ்சா நனைஞ்சிட்டு தான் ஒண்ணும். ரெயின் கோட் எல்லாம் இருக்கு இல்லையா? இருக்கு. இந்த காட்டுல என்னென்ன விலங்குகள் இருக்கு? இதெல்லாம் யானை இருக்கு, காட்டு மாடு, அப்புறம் கரடி. நீங்க என்னென்ன பாத்திருக்கீங்க? எல்லாத்தையும் பாத்துருக்கீங்க. இங்க பாத்திருக்கீங்க? புலி பாத்திருக்கீங்களா? புலி ஆனா இருக்கு. நான் பார்த்தது எல்லாம் இந்த சைடு தான் இருக்கு இல்லீங்களா? தமிழ்நாடு சைடு தான் புலி. நான் வர்றப்ப இறங்கிட்டு இருந்த ஒருத்தர் இந்த குச்சி கொடுத்தாரு. எனக்கு அகத்தியரே கொடுத்த மாதிரி இருந்துச்சுங்க. அதாவது இந்த மொத்த பயணம் வந்து கிட்டத்தட்ட நம்ம பேஸ் கேம்ப் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதுல இருந்து மேலே ஏறி அகத்தியரை பார்த்து திரும்ப வர்ற வரைக்கும் கிலோமீட்டர் இந்த மொத்த காட்டுக்குள்ள நம்ம பயணமா வந்து போயிட்டு வர போறோம். இந்த இயற்கையோட சத்தம் அப்படியே இருக்கு. அப்படி மழை வர்ற மாதிரி இருக்கு. அங்கே போகலாம். நமக்கு தூரத்துலேயே இந்த ஆற்றினுடைய சத்தம் வந்து நமக்கு கேட்க ஆரம்பிச்சிடும். அப்போ நமக்கு கொஞ்சம் ஓகே, ஒருவேளை உங்களுக்கு தண்ணி இல்லைனாலோ இல்லை உங்களுக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னாலுமே இந்த மாதிரி ஆறுகள் ஓடுற சத்தங்களை கேட்குறப்பயே உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி உங்கள் உடம்புக்குள்ளே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்துடும். இங்கே பாருங்கள் இது எப்படி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி நிறைய
சின்ன சின்ன ஓடைகளை தான் கடந்து போவோம். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ நான் காலில் வந்து அப்போ நீங்கள் பார்த்தீங்க வேப்பெண்ணை வந்து தேய்ச்சிருக்கேன் நான் காலில். இந்த மாதிரி நீங்கள் தண்ணியில் படுறப்போ அதனுடைய வாசம் அப்படியே குறைஞ்சிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மறுபடியும் அட்டைப்பூச்சிகள் ஏறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ தாங்க கொஞ்சம் அப்படியே மேலே ஏற ஆரம்பிக்குது. அதாவது நீங்கள் அதிக சுமையை வந்து எப்பயுமே வச்சுக்கக்கூடாது. ஒரு மாற்று துணி வச்சுக்கோங்க. ஏன்னா நாளைக்கு போய் பார்க்க போகிறோம், அதனால் ஒரு மாற்று துணி வச்சுக்கணும். ஒரு தனி பாட்டில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு மெடிக்கல் எமர்ஜென்சி எதாவது இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒரு பவர் பேங்க் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கு மேலே வேறு எதுவுமே கொண்டு வராதிங்க. நம்ம கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தாண்டி அப்படியே வந்திருக்கோம். எவ்வளோண்ணா 9:40 ஏற ஆரம்பித்தோம். மணி இப்போ 10:10. இவ்வளோ நேரம் நடந்து வந்தோம் அப்படின்னா கண்டினியூவாக ஒரு அரை மணி நேரத்தில் முதல்ல ஒரு பிள்ளையார் வர்றாரு. பிள்ளையார் நம்ம தரிசனம் பண்ணிட்டு போகலாம். போகிறப்பயுமே இதே மாதிரி சின்ன சின்ன ஓடைகள் இருக்குது. அவரை கும்பிட்டுட்டு அப்படிங்க பாருங்கள், எல்லாம் பயணத்தை தொடர்ந்து மேலே போய்கிட்டு இருக்கிறாங்க. வாங்க போகலாம். அந்த பிள்ளையார்கிட்ட பாருங்கள், நான் ஒரு 30 வினாடி தான் நின்றுருப்பேன். அதுக்குள்ளே அட்டை ஏறுது. இந்த காட்டினுடைய சத்தம் மட்டும்தாங்க நமக்கு கேட்குது. அமைதியான இயற்கையோட ஒன்றிணைஞ்சு நம்ம அகத்தியரை பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஒரு கேம்ப் வருது, லத்திமொட்டா கேம்ப். அகத்தியர் கூடம் 16.5 கிலோமீட்டர். அதாவது அகத்தியர் உச்சிக்கு பார்க்க போகிறதுக்கு 16.5. நம்ம இன்னும் 10.5 கிலோமீட்டர் போய் நம்ம தங்குவோம். இங்கே ஒரு கேம்ப் வருது. பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. அப்பா முருகா, இந்த மாதிரி தான் இங்கே ஒவ்வொரு மரங்களும் கிட்டத்தட்ட பல 100 ஆண்டுகளாக அப்படியே இங்கே வளர்ந்து நிற்கிறாங்க. எத்தனை மணிக்கு இறங்க ஆரம்பிச்சிங்க? 7 மணிக்கு. 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? இவ்வளோ நேரம் மேலே குளிச்சுட்டு வந்தீங்களா? பொறுமையாக உட்காந்து ஓகே ஓகே. கார்ல போக முடியாது, அதனால வேற வழியில அவங்களுக்கு ஏதாவது மெதுவா இருக்கு. ஆல்ரெடி இங்க போட்டிருக்கீங்களா? இல்ல, நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். வரதா 2 மணி நேரத்துல இறங்கிடலாம் வேகமா இருந்தா. அப்படியா? நாங்க 2 பேரும் வரதா 2 மணி நேரத்துல இறங்கிடுவோம். சேனல் பேர் ப்ரோ தமிழ் நேவிகேஷன். இப்ப இதுக்கு எடுத்து ஒரு மலை உண்டு தெரியுமா, அதனால 2 மணி நேரத்துக்கு முன்னே ஏறிட்டோம். அப்படியா? அந்த இப்ப எங்களுக்கு ஏறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? உங்களோட இதை பொறுத்து இருக்கு. 4 மணி மேக்ஸிமம். 4 மணி ஆயிரும். 3 மணி to 4 மணி. ஓ, நீங்க உங்க போறதுக்கா? ஆமா, கேம்ப். நீங்க நிக்காம போறத பொறுத்து இருக்கு. நாங்க வந்து இவங்களை கூட்டிட்டு போறதுனால லேட் ஆச்சு எங்களுக்கு. நேத்து தரிசனம் எப்படி இருந்துச்சு? போனதுக்கு ஒர்த்து. கிளைமேட் எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் தம்பி தான் போனேன் மேல. அப்படியா? கிளைமேட் எப்படி இருந்துச்சு? நேத்து நல்லா ஃபுல்லா மிஸ்ட் தான். மிஸ்ட் தான். ஓ, மழை எதுவும் பெஞ்சதா? மழை பெய்யல, நேரத்துக்கு கேம்ப்ல மழை பெஞ்சு இருக்கும்போது உடம்பு மழை பெஞ்சிட்டே இருக்கு. பெரிய மழையா பெஞ்சிட்டு மிஸ்ட் அங்க அந்த மலை அந்த அகத்தியர் ஒரு மலையில இருப்பாரு. ஆமா. அந்த மலை தெரியல, மேல உடம்புட்டாங்க, அவங்களே உடம்புட்டாங்க. கேம்ப்ல கடவுளை கும்பிட்டுக்கிடுங்க. ஐயோ, உங்களுக்கு விதின்னு இருந்தா கண்டிப்பா பாப்பீங்க. கண்டிப்பா பாத்துறோம். நன்றி. அடுத்த பாத்துக்கலாம். ஒன்னும் கவலையே வேண்டாம் எதுக்குமே. இது காலை மட்டும் செக் பண்ணிட்டே போங்க. அட்டை நிறைய இருக்கும். ஐயோ, ஆமா ஆமா, ஏறிட்டே இருக்குது. மேல நிறைய இருக்கா? நீங்களும் அட்டை ஏறும். இன்னும் ஏறிடும். இப்படி வெளிச்சத்துல நின்னா பிரச்சனை இல்ல. நிக்காங்க, நல்லா கொஞ்சம் கார்டியோ எல்லாம் பண்ணிட்டு வரணும். ஓகே, நன்றி நன்றி நன்றி. பாருங்க, ஒரு பாசிட்டிவ் ஒரு மோட்டிவேஷன் ஒரு இதை கொடுத்துட்டு போறாங்க. ஏறிடலாம் போங்க போங்கன்ட்டு. நேற்று பார்த்துருக்குறாங்களா? நல்ல தரிசனம்னாங்க. நமக்கு நாளைக்கு அகத்தியர் தரிசனம் நல்லபடியாக கிடைக்கணும். வர வேண்டிக்கிட்டு தான் போகிறோம். மேல ஃபால்ஸ் தண்ணி வருதா? எல்லா ஃபால்ஸ்லயும் தண்ணி வருது. நீங்க இப்ப தண்ணி கம்மியா கொண்டு போங்க, 1/4 பாட்டில் மட்டும் கொண்டு போங்க. எல்லா டர்னல்லயும் நமக்கு தண்ணி கிடைக்கும். ஓகே. அங்க அட்டையார் கேம்ப்னு ஒரு கேம்ப் போர்டு வச்சிருப்பாங்க. அங்க வந்து தண்ணி வரும். அங்க புடிச்சிட்டு நீங்க ஏறணும்னா புடிச்சுக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் கடைசியா ஒரு இடத்துல மட்டும் தான் தண்ணி வரும். உங்களுக்கு அந்த கிராஸ்லேண்ட்லயே முடிஞ்சிடும். கிராஸ்லேண்ட் ஒரு 2.5 கிலோமீட்டர் ஏத்தம். அந்த ஏத்தம் மட்டும் ஏறிட்டீங்கன்னா போயிடலாம். சூப்பருங்க. நன்றி நன்றிங்க. ஓகே ப்ரோ, பாக்கலாம். நன்றி நன்றி. பாருங்க, இப்படி இந்த பாதை இப்படி தான் ஏற்ற இறக்கமாக போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு நல்லா இருட்டாக கொஞ்சம் தெரியும். இந்த ஃபோன் கொஞ்சம் பிரைட்னஸ் கொடுத்து காட்டுது. ஆனால் இப்போ மணி வந்து சரியாக பாருங்கள் 11. ஏன்னா இது கொஞ்சம் நல்ல டென்ஸ் ஃபாரஸ்ட்டுங்க.
2 மணி நேரம் நம்ம நடந்து வந்திருக்கோம். 2 மணி நேரம் வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து ஃபால்ஸ் வந்து வருதுங்க. நீங்கள் கொண்டு வந்த தண்ணி கண்டிப்பாக இந்த இடத்துல நீங்கள் குடிச்சிருப்பீங்க, காலியாக இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் தண்ணியை ஃபில் பண்ணிக்கலாங்க. பாருங்க, இந்த கைடோட காலை பாருங்களேன், பாருங்க ஏறி ஏறி ஒரு கால் எப்படி இருக்கு பாருங்க. இங்கே பாருங்க, இப்போ இன்னும் வந்து 12 கிலோமீட்டர் அகத்தி இருக்கணும். அப்போனா கிட்டத்தட்ட இன்னைக்கு 6 கிலோமீட்டர் இன்னும் பெண்டிங் இருக்கு. இந்த பாதைகள் ரொம்ப எளிமையாக சொல்லலாம், ஏறும் இறங்கும் சம்மதனமாக போய்கிட்டே இருக்கும். திடீர்னு வெளிச்சமா இருக்கும், திடீர்னு இந்த மாதிரி அடர்த்தி ஆயிரும். அதனால ஒரு மாறுபட்ட அனுபவங்களை இந்த பயணம் உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்குங்க. வாங்க போலாம். எப்படியோ கிட்டத்தட்ட ஒரு 3/4 தூரம் இன்னைக்கு முதல் நாள் கடக்க வேண்டிய இடத்த வந்துட்டோங்க. ஆனால் இதுக்கப்புறம் கொஞ்சம் ரொம்ப கடினமாக தான் ஏறணும், அதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய மதிய உணவு அது எல்லாம் இங்கேயே நம்ம வந்து முடிச்சிருவோம். இங்கே குளிச்சுட்டு நம்மளோட மதிய உணவை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பயணத்தை தொடரலாம். இந்த கைத்தை பிடிச்சாதான் கிராஸ் பண்ணி போகணும், இந்த ஆற்றை கடந்து போகணும். ஒரு முக்கியமான அப்டேட்டுங்க. நாம இந்த மாதிரி வரலாற்று இடங்களுக்கும் கோயில்களுக்கும் கோட்டைகளுக்கும் உங்களை டூர் கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு தெரியும். நாம 13வது வரலாற்று பயணமா வர்ற அக்டோபர் 26 விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பயணம் மேற்கொள்றோங்க. அன்னைக்கு ஒரே நாள்ல 6 முக்கியமான ஒரு வரலாற்று இடங்களை போய் பார்க்க போறோம். சோழர்கள் காலத்தை சேர்ந்த பிரம்மதேசம் சிவன் கோயில், பனமலை சிவன் கோயில், முதல் குடைவரை கோயிலான மண்டகப்பட்டு, அது மட்டும் இல்ல கம்போடிய கலைப்பாணியில் இருக்கக்கூடிய தொண்டூர் பெருமாள் அப்படின்னு 6 இடங்களை ஒரே நாள் வந்து பார்க்க போறோம். இந்த பயணத்துக்கு நீங்க கலந்துக்கணும் அப்படின்னா கீழே தெரியுற இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க, இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. நீங்க போகணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த முக்கிய ஒரு வரலாற்று பயணங்களை நான் உங்களை கூட்டிட்டு போறேன். இங்கே மட்டும் கிடையாது, நம்ம மாதம் 2 வரலாற்று பயணங்கள் பண்ணிட்டு இருக்கோம். மற்ற இடங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லைன்னா ஃபோன் பண்ணுங்க. நன்றி. இந்த தண்ணி வந்து பட்ட உடனே அப்படியே நல்லா ஜில்லுன்னு இருக்குங்க. நல்ல உண்மையிலேயே இந்த தண்ணி பட்ட உடனே ஒரு உற்சாகமாகுது, நல்ல உற்சாகம் கொடுக்குது. பாருங்க, இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து அட்டையாருக்கு முன்னாடி, அந்த கேம்புக்கு முன்னாடி உட்காந்து, இதான் கடைசி வாட்டர் ஃபால்ஸ், இதுக்கப்புறம் ஃபால்ஸ் வந்து கிடையாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல வந்து நம்ம உட்காந்து சாப்பிட்றோம். நம்ம இந்த சாப்பாடு வந்து கீழே இருந்தே வாங்கிட்டு வந்துட்டோங்க. இது நான் சீசன்ங்கிறதுனால மேல வந்து இப்ப கொடுக்க மாட்டாங்க, எப்பனாலும் போனாலும் கிடைக்காது. நம்ம வெளியவே கடையிலேயே வந்து வாங்கிட்டோம். நம்ம காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம், அங்கேயே வந்து இதை வந்து வாங்கிட்டோம். நீங்க பாத்தீங்கன்னா சாப்பாடு, கூட்டு வச்சிருக்காங்க, சாம்பார் வச்சிருக்காங்க, சாம்பார் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இந்த சாப்பாடு 110 ரூபா. இப்ப இதை நம்ம மேல கொண்டு வரணும்னா இந்த பிளாஸ்டிக் தானே, இந்த பிளாஸ்டிக் டப்பர் வேற, இதுக்கு வந்து அவங்க சார்ஜ் பண்றாங்க. நீங்க ஒரு 5 பிளாஸ்டிக் வரைக்கும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 200 ரூபா வந்து வாங்கினாங்க இந்த இதுக்கு. நம்ம இந்த கீழே கொண்டு போய் இந்த டப்பா காமிச்சிட்டோம், நான் கீழே கொண்டு வந்துட்டேன்னு காமிச்சிட்டா திரும்பி அந்த காசு கொடுத்துருவாங்க. இப்ப நம்ம இங்க அமர்ந்து இதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இப்படி மேலே ஏற ஆரம்பிக்கலாங்க. பாருங்க, அவரெல்லாம் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. வந்து எப்படி என்னை ஒட்டிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதா? அட்டை பூச்சி இப்ப என்னை கடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படி புடுங்க கூடாது. இப்படி கடிச்சிட்டு இருந்துச்சுன்னா நான் அப்படி பிடிச்சி புடுங்க கூடாது. இப்ப ரத்தத்தை உறிஞ்சிட்டு இருக்கு. நம்ம இந்த இடத்துல இதுக்கு மேல சானிடைசரையோ இல்ல டெட்டாலையோ ஊத்தணும் அப்படின்னா, இல்ல உப்பையோ போட்டோம் அப்படின்னா அதுவே விழுந்துரும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்ப நான் காட்டுறேன், இது நல்லா பெருசா இருக்கு, நிறைய ரத்தத்தை குடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். காட்டுறேன் இருங்க.
இங்கே பாருங்கள், இப்போது என்னோட சானிடைசர் இருக்குது, இப்போ தான் அடிக்க போகிறேன். இது அடிச்சோன்னா அவ்வளோதான், அது வந்து விட்டுரும். விழுந்துருச்சு, ஆம்புடு தான், இந்த அட்டைப்பூச்சி விழுந்துருச்சு. பாருங்க எவ்வளோ ரத்தத்தை குடிச்சிருச்சு பாருங்க. இதுதான் அட்டையாரோட கேம்புங்க. இங்கே வந்து ஃபாரஸ்டர் அவங்களாம் வந்து தங்குறதுக்கு. நீங்கள் வந்தீங்கன்னா இந்த இடத்துல அமர்ந்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ எல்லோரும் வந்து அங்கே தான் உட்காந்து சாப்பிட்றாங்க. இங்கே வந்து நைட்டு தங்க முடியாது. தங்க முடியாது. இப்போ ஃபாரஸ்டர் மட்டும்தான் இது பண்ணுறது. இங்கே பாருங்க, இப்போ நம்ம ஏறிட்டு இருக்குது புல்காடு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது லெமன் கிராஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் வியூவை பாருங்க, மேலே இந்த க்ளவுட்ஸை பாருங்க. எப்பா அகத்தியரே, 2 மணிக்கு மேலே இங்கே மழை வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம், மழை வர்றதுக்குள்ளே உச்சிக்கு போயிடுவோமா எப்படி அப்படின்ட்டு. இவ்வளோ தூரத்தில் இவருக்கு ஃபோன் அடிக்குதுங்க. சில இடங்களில் சிக்னல் டவர் கிடைக்குது. என்ன சிம்முண்ணே? ஏர்டெலா? ஹலோ ஹலோ, உயர்த்து ஊற்றி முடியல, அவ்வளோ டயர்டாக்குதுங்க. மிக சோர்வாக்குது. ஏன்னா அந்த சாப்பிட்ட இடத்துக்கு அப்புறம் அப்படியே நல்ல ஏத்தம் அப்படியே நல்லா ஏறிச்சு. இப்போ முடியல. இப்போதான் வந்து கைடு சொன்னார். என்னங்க சொன்னார்? முதுகு யானை அடிக்கி நல்லா பின்னாடி அடிச்சோன்னா முதுகு வந்து முதுகு இந்த இடத்துல தேய்ச்சிக்கும். ஃபேவரட் பிளேஸ் போல நிறைய தேய்ச்சிருக்கு. யானை வந்து சொரிஞ்சுக்கிறதுக்கு அந்த உண்ணிகள்லாம் நிறையா அதுக்கு மேலே ஏறிடும்ல. ஸோ அதெல்லாம் அப்போலாம் சொரிஞ்சுக்கிறது இந்த மாதிரி பாறைகளை சொரிஞ்சுக்கும். அப்போ இப்படி தான் யானை இந்த சைடு தான் போயிருக்கும். 4 மணிக்கு மேலே யானைகளோட நடமாட்டம் அதிகமாகிடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. நம்ம அதுக்குள்ளே கேம்புக்கு போயிடணுங்க. ஏறி வர்ற பாதை அங்கே பாருங்கள், எங்கேருந்து வந்துட்டுருக்கோம் அப்படின்ட்டு. அங்கே ஒரு குழு வர்றாங்க பாருங்கள். அவங்க அப்படியே அங்கேருந்து அந்த மலைக்கு பின்பக்கம் இருந்து நம்ம அந்த மலைகள்லாம் அதெல்லாம் தாண்டி வந்திருக்கோம். இது நல்ல ஒரு ஏத்தம். இங்க எல்லாம் ஓய்வு எடுக்கிறாங்க. எப்படி இருந்துச்சு சொல்லுங்க? செமையா இருந்துச்சு. எல்லா மலையும் போயிருக்கோம். சபரிமலை, வெள்ளையங்கிரி, சதுரகிரி, பர்வதமலை, இது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடுற லெவல்ல இருந்துச்சு இந்த மலை. வீடியோல நிறைய வீடியோ பார்க்கும்போது இந்த பனி மிஸ்ட் அதெல்லாம் எதிர்பார்த்து கொஞ்சம் வெயில் ஜாஸ்தி விளந்துட்டு, ஆனா வெறுங்கால எல்லாம் நடக்கும்போது அந்த வெயில் எவ்வளவு அடிச்சாலும் அந்த மண்ணில் அது தெரிய மாட்டேங்குது. தெரியல, ரொம்ப செமையா இருக்கு. செம எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு அட்டைப்பூச்சி கிடைக்கலையா? அட்டைப்பூச்சி லைட்டா அந்த ஒரு இதுல மட்டும் கடிச்சது. அதை சட்டம் பண்ண வேண்டாம், அதை தூக்கி போட்டு அப்படியே போனோம். நீங்க ஒரு மாசத்துக்கு எத்தனை தடவை ஏறுவீங்க? ஒரு மாசத்துக்கு 6 வரும், 5 வரும். அப்படியே கணக்கில் வாரத்துக்கு 2 டேன் வரும், 1 வரும். அப்படி ஆள் வர மாதிரியா. எத்தனை வருஷமா நீங்க கைடா இருக்கீங்க? நான் 10-20 வருஷமா போயிடுச்சு. 20 வருஷமா கைடாங்க? வேலைக்கு ஆளு அந்த இருக்க சமயம் தான் கூடுவாங்க. மற்ற நேரம் மற்ற 100 நாளைக்கு வேலைக்கு தருவேன். ஓ, நீங்க போன கடா? ஆமா, போன கடை. இந்த பேஸ் கேம்புக்கு வர்ற ட்ரக்கிங்கை நம்ம 2ஆ வந்து பிரிச்சுக்கலாம். அதாவது மொத்தம் 14 கிலோமீட்டர். உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த அட்டையாறு அது வரைக்கும் வர்றது ரொம்ப எளிமைதாங்க. அதாவது கொஞ்சம் சம்மதமாக வரும், கொஞ்சம் ஏற்றம், கொஞ்சம் இறக்கம், அப்படி தான் இருக்கும். ஆனால் நடந்து வந்துடலாம். ஆனால் அட்டையாருக்கு அப்புறம் இது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டான ஒரு ட்ரக்கிங்காக வந்து மாறிடுது. ரொம்ப ரொம்ப கடினமாக, ரொம்ப சவாலான ஒரு மலைப்பயணமாக இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து மாறிடுச்சுங்க. கடைசி ஒரு 4 கிலோமீட்டர்லாம் வந்துட்டு ரொம்பவே நம்மளை சோதிக்குது. நம்மளுடைய மன வலிமையையும் உடல் வலிமையையும் மிக மிக ரொம்பவே சோர்வாக்குது. கிட்டத்தட்ட இன்னைக்கு 110 பேர் நம்ம இன்னைக்கு கிளம்புனாங்கல்ல. எங்களுக்கு முன்னாடியே ஒரு 20 பேருக்கு முன்னாடி வந்தாங்க. ஆனால் அவங்களே இப்போ எங்களுக்கு பேக்கில் வந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா முடியல. ஒவ்வொருத்தரும் எங்களுக்கு பின்னாடி வந்தவங்க சில பேர் முன்னாடி போயிட்டாங்க. ஸ்டெமினா இருக்கிறத பொறுத்து. அதாவது இந்த மலைக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குறைஞ்சது ஒரு 40 நாளைக்கு முன்னாடியே, ஒரு மாதத்துக்கு முன்னாடியே
வாக்கிங் போக ஆரம்பிங்க. நல்ல ஸ்டெமினாவை ஏற்றிக்கிட்டு விரதம் இருந்து நீங்கள் வந்தீங்கன்னா இதை ரொம்ப ஈஸியாக கொஞ்சம் ஏற முடியும். இல்லைன்னா ரொம்ப கடுமையாக தான் இந்த பயணம் இருக்குது. கை கால்லாம் வலி, அட்டைப்பூச்சி அப்படின்ட்டு மிக மிக கடுமையாக இந்த பயணம் வந்து இருக்குங்க. யானைகளுடைய நடமாட்டம் சாயந்தரத்துக்கு மேலே ஆரம்பிச்சிடும். இது நமக்கு பகலில் மட்டும்தான் நமக்கான காடு, அதாவது நம்ம போகிறதுக்கான பாதை இதை பயன்படுத்துகிறோம். நைட்டு வாய்ப்பே இல்லை. நிறைய வனவிலங்குகள் இந்த காட்டுக்குள்ளே இருக்கும். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் விட மாட்டாங்க. வாங்க போகலாம். அதனால் அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்க, எப்படி போது பாருங்க. இவங்க நிறைய இருப்பாங்க இந்த காட்டுக்குள்ள, அதனால கவனமாக தான் போகணும். நீங்கள் ஒவ்வொரு எட்டு எடுத்து வைக்கிறப்பையும் கவனமாக ஏறணுங்க. இது என்னதுங்க? ஆக்சுவலி வந்து ருத்ராட்சம் மாதிரியே இருக்கும், ஆனால் ருத்ராட்சம் இல்லை. இது பேர் வந்து பத்ராட்சம் சம்திங் ஏதோ சொல்லுவாங்க. இது மாதிரி பகுதியில் வந்து நிறைய விழுந்து கிடக்கும். ஸோ இது வந்து நமக்கு இப்போ ஒன்று கிடைச்சிருக்கு. நைஸ். ஒரு வழியாக ஆல்மோஸ்ட் கேம்ப் வந்து நெருங்கிட்டோம். அதிருமலா பேஸ் கேம்ப் நம்பர் 7 இங்கே தான் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. அகத்தியர் கூடம் 6 கிலோமீட்டர். அதாவது இன்னைக்கு 14 கிலோமீட்டர் வந்தோம். இந்த பக்கம் தான் நாளைக்கு வந்து அகத்தியரை பார்க்கறதுக்கு நாளைக்கு இந்த பக்கம் தான் ஏறணும். போகிறதுக்கு முன்னாடி இதான் காவல் தெய்வம், இவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு நாளைக்கு கிளம்போம். நம்மளை நல்லபடியாக கூட்டிகிட்டு வந்ததுக்கு ஒரு நன்றி சொல்லிடுவோம். எப்பா நன்றி, அப்பா நன்றி. இந்த பக்கம் நாளைக்கு அகத்தியரை பார்க்க போகலாம். இன்னைக்கு போய் நம்ம தங்குறதுக்கான ஏற்பாடுகள் எப்படி இருக்கு, என்னென்ன இருக்கு அப்படின்றத டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க. இதுதாங்க பேஸ் கேம்ப். இன்னைக்கு நைட்டு வந்து நம்ம இங்கே தான் தங்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 6-7 மணி நேரம் ஆல்மோஸ்ட் ஆகிப்போச்சு. கடந்து வந்தால் இந்த அடிவாரத்தை வந்திருக்கோம். எல்லாருமே செம்ம டயர்டாக வந்திருக்கிறாங்க. நம்மளுடைய பாஸ் எல்லாமே வந்து கைடு வச்சிருக்கிறாரு. ரெண்டு பேர் அங்க சைன் பண்ண நம்பர், அந்த நம்பர், இந்த நம்பருங்களா? டிஆர்இ நம்பர். சரி. இங்க இது உங்கள்கிட்ட இருக்கு. இது நாளைக்கு நாங்கள் திரும்பி ரிட்டர்ன் போகிறப்ப கொடுப்போம். மரணம் இதை உணவு சீட்டா பாருங்க. இதை கொடுத்தாதான் நமக்கு பஜ்ஜி ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து இதில் தான் கொடுப்பாங்க. இதை நம்ம பத்திரமா வச்சுக்கணும். திலீப் பத்திரமா வச்சுக்கணும். திலீப் தோஸ்டான தோச்சிடாதியா. அப்புறம் இன்னைக்கு அது கொடுத்துட்டு நாளைக்கு வாங்கிக்கிடணும். நாளைக்கு சாயங்காலம் நாளைக்கு இதே தான். இப்போ நைட்டு டின்னர் அது கஞ்சி இங்க உள்ள கொடுப்பாங்க. உண்டு, அது உண்டு. இங்கே தான் உண்டா கேன்டீன் திலீப் இது. இப்போ இது இங்கே தான் வந்து டார்மெட்ரி இருக்கு. நம்ம இங்கே தான் போய் பெட் எடுக்க போகிறோம். இருங்க அவங்களும் வரட்டும், போய் எடுக்கலாம். இந்த இடத்துல அட்டைப்பூச்சிகளோட இது அதிகமாக இருக்குங்க. அதனால தான் எல்லாருமே ஷூ இதெல்லாமே மேலே வச்சுட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன்னா அட்டைப்பூச்சி ஏறிடக்கூடாதுன்ட்டு. முருகா கண்டா காவா. இப்பதான் வரோம். நீங்க எப்போ வந்தீங்க? இங்க வந்து கட்டன் சாய் வந்து கொடுக்குறாங்க பாருங்க. மணி சரியா 5 மணி. ஸோ எல்லாரும் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் அந்த இடத்துல பஜ்ஜி கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் ஈவினிங் ஸ்நாக்ஸ். நம்ம இவ்வளோ நேரம் ஏறி வந்ததுக்கப்புறம் அங்கே பாருங்க, இன்னைக்கு வந்து அப்படியே மேலே அப்படியே மேகமூட்டங்கள் போயிட்டு இருக்கு. அதுதான் அங்கே உச்சிக்கு தான் அகத்தியர் வந்து இருக்கிறாரு. நாளைக்கு அவரை தான் தரிசனம் பண்ண போகிறோம். இந்த அகத்தியர் மலையோட முதல் பாகம் வந்து பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட 14 கிலோமீட்டர் ஏறி வந்து வந்திருக்கோம். நம்ம நிறைய அப்படியே கடந்து வந்திருக்கோம். ஒரு மேடு பள்ளம் சுற்றி அப்படியே காடுகள், இயற்கையோட சத்தம், அருவி, நீரோட அப்படின்னு நிறைய அனுபவங்களையும் நிறைய கடினமாகவும் எனக்கு வந்து இந்த பயணம் வந்து இருந்துச்சு. உங்களுக்கு இந்த எப்படி வரணும் அப்படிங்கிற வந்து முழுசாக வந்து தெரிஞ்சிருக்கும். நாளைக்கு நம்ம போய் அகத்தியர் வந்து பார்க்க போகிறோம். மேலே தெரியுது பார்த்தீங்களா? இப்போ ஃபுல்லாக வந்து கிளவுட்ஸ் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் மேலே போய் தரிசனம் பண்ணிட்டு திரும்ப 6 கிலோமீட்டர் வர போகிறோம். இன்னைக்கு 14 கிலோமீட்டர் வந்தோம். நாளைக்கு 12 கிலோமீட்டர் போய் வந்து தரிசனம் பண்ண போகிறோம். இணைந்தே இருங்க, காத்திருங்க. அகத்தியர் தரிசனத்துக்காக நாங்களும் காத்திருக்கோம். நன்றி. தரிசிக்க போற நேரம் வந்துருச்சு. போலாம். ரோப்ல பிடிச்சிட முடியாது. ரோப்பு பிடிச்சி மேலே ஏற முடியாது. மேலே ஏற முடியாதா? அங்க பிறகு போய் பார்க்கலாம்.